வணக்கம். தினம் ஒரு பல்சுவை நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரு உபதேசம் அல்லது குரு தீட்சை என்பது. இது ஒரு சற்று கொஞ்சம் புதுமையாக இருக்கலாம். அந்த தீட்சை என்றால் என்ன, அதை பற்றி சற்று கொஞ்சம் விரிவாக இன்று பார்க்கலாம். எங்களுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்க நீங்கள் தினம் ஒரு பல்சுவை நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தொடர்ந்து கேட்கலாம். இந்த குரு என்று சொல்லக்கூடியவர் யார் என்றால் மாதா, பிதா, குரு, தெய்வம்னு சொல்கிறாங்க. மாதாங்கிறது தாய். தாய் பிதாவை நமக்கு அடையாளம் காட்டுறாரு. பிதா ஆசிரியரை அடையாளம் காட்டுறாரு. அந்த ஆசிரியருங்கிறது தான் குரு. நமக்கு கல்வி கற்பித்து அறிவை தெளிவுபடுத்துபவர் ஆசிரியர், அவர் தான் குரு நமக்கு. அதே போல் இப்போ ஒரு புதுசாக ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு அட்ரஸ், ஒரு விலாசம் நமக்கு தெரியல. அப்போ அந்த இடத்த கண்டுபிடிக்க அந்த வழியாக வர்ற ஒரு சிறுவனை பார்த்து நம்ம கேட்குறோம், அப்பா இந்த இடம் எங்கே இருக்குன்ட்டு. அப்போ அவன் நமக்கு அந்த இடத்த வழிகாட்டுறான். அப்போ அந்த இடத்த பொறுத்தளவு அவன் தான் நமக்கு குரு. ஆகக்கூடிய வாழ்க்கையில் ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு குரு நமக்கு கிடைக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஆன்மீகத்தில் நம்ம மேல்நிலைக்கு வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆன்மீக குரு நமக்கு கிடைக்கணும். அது எப்படி கிடைப்பாரு? நம்ம தேடி தேடி போகணுமா அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ள ஆழ்ந்து சிந்திச்சு ஏக்கத்தோடு இருந்தோம்னா அந்த குருவை இறைவனை நமக்கு வழிகாட்டிடுவார். யார் மூலமாவது நமக்கு அந்த குருவோட தொடர்பு நமக்கு கிடைக்கும். அப்போ அவர் என்ன செய்கிறாரு? நமக்கு அறியாமையை அகற்றி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற உள் ஒளியை நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக உபதேசம் கொடுக்குறாரு. அந்த உபதேசம் பல வகையாக இருக்கலாம். அதில் ஒன்று தான் மந்திர உபதேசம், மந்திர தீட்சைன்னு சொல்கிறது. சில மந்திரங்களை மனசுக்குள்ளே உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம், வாய் விட்டு உச்சரிக்கலாம். அதற்கு ஒரு அதிர்வு அலை கிடைக்கும். அந்த அதிர்வு அலையினால நம்மை சுற்றி நமக்கு சில நன்மைகள் கிடைக்கும், மற்றவர்களுக்கும் அது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொரு தீட்சை நயன தீட்சை என்று சொல்வார்கள். நயனம் என்றால் பார்வை மூலம் தீட்சை கொடுக்கிறது. சிலர் தன்னுடைய தவ ஆற்றலால், சில தியானத்தினுடைய வலிமையால் கண்களில் அந்த சக்தியை தேக்கி வைத்திருப்பார்கள். அவர்கள் பார்வை பட்டாலே நமக்கு ஒரு பரவசம் கிடைக்கும். அப்படிப்பட்ட மகான்கள், ஞானிகள்லாம் எத்தனையோ பேர் தோன்றி இருக்கிறார்கள், இன்றும் இருக்கிறார்கள். அது நயன தீட்சை என்று பெயர். அவங்க மூலமாக நாம் தீட்சை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து மூன்றாவதாக சொல்லக்கூடியது தொடு தீட்சை, தொடு உபதேசம். தொட்டு காட்டுற வித்தை, அதுக்கு பேர். தொட்டு காட்டாத சுகம் சுட்டு போட்டாலும் வராது என்று சொல்வார்கள். அதே மாதிரி குரு இல்லா வித்தை குருட்டு வித்தை என்றும் சொல்வார்கள். அப்படிப்பட்ட குரு நமக்கு கிடைத்து விட்டால் அது மிகப்பெரிய புண்ணியம், நமக்கு மிகப்பெரிய பாக்கியம். அப்படிப்பட்ட குரு கிடைக்கும்போது நம்மளுடைய உடம்பை தொட்டு உபதேசிக்கும் போது அதுக்கு ஆற்றலும் உரிமையும் அதிகம். காரணம், அவர்களிடம் உள்ள சக்தியை ஒன்று திரட்டி தன் விரல் நுனி மூலமாக நம்முடைய உடம்பில் ஒரு குறிப்பிட்ட கரு மையத்தில் தொட்டு நம் உடம்புக்குள் இருக்கக்கூடிய உள் உணர்வை விழிப்படைய செய்கிறார். அந்த விழிப்படைந்த உடனேயே அது நம் உடம்புக்குள்ளேயே நம்மை தேடுகிறது. நம்மை என்றால் யாரை? அந்த ஜீவ ஆத்மா என்று சொல்லக்கூடியது பரமாத்மாவை தேடுகிறது. தேடி அதனை அடைந்து முழு திருப்தி அடைகிறது. நம்மை நாமே உணர்ந்து கொள்கிறோம். அது இன்னும் கொஞ்சம் விரிவாக நாம் அடுத்த காணொளியில் நாம் பார்க்கலாம். இருந்தாலும் இதுக்கு ஒரு ஆன்மீக கட்டடம் எழுப்பணும். நம்ம உடம்புக்குள்ள ஒரு கட்டடம் வெளியே நம்ம கட்டணும்னா என்ன செய்கிறோம்? வரைபடம் வரைகிறோம். வரைபடத்தை இன்ஜினியர் வரைஞ்சி கொடுக்குறாரு. அந்த வரைபடத்தவே பார்த்துக்கிட்டு இருந்தால் நமக்கு கட்டடம் கிடச்சிருமா? ஆனால் அந்த கட்டடத்தை கட்டணும். அது கட்டுறதுக்கு ஒரு இன்ஜினியர், அந்த இன்ஜினியர் தான் குரு. அந்த குரு அந்த கட்டடத்தை, ஆன்மீக கட்டடத்தை நல்ல நிலையில் கட்டி கொடுத்துட்டாருன்னு சொன்னால் சிஷ்யனாகிய நாம் உள்ள சந்தோஷமாக என்றைக்கு நிரந்தர மன திருப்தியோடு நம்ம வாழலாம். நம்மை நாமே உணர்ந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியத்தோடும் மன ஆரோக்கியத்தோடும் நம்மால் வாழ முடியும். அப்போ அந்த தொடு உபதேசம் அப்படிங்கிறத பற்றி அடுத்த காணொளியில் இன்றும் ஒன்று விரிவாக பார்க்கலாம். நன்றி, சந்தோஷம், வணக்கம்.